வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரெகடிகாசை சீரியலில் என்ன எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரோஹிணி கிருஷை கூட்டிகிட்டு வித்யா வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவங்க கிட்ட கெஞ்சி கூத்தாடி இந்த ஒரு ஹெல்ப்பையாவது எனக்கு பண்ணு. அவன் கொஞ்சம் வளர்ந்த பையனாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஹாஸ்டலில் தங்க வச்சிருப்பேன். அவன் விவரம் தெரியாத பையன், அவனை தனியாக எங்கேயும் விடுறதுக்கும் பயமாக இருக்கு. ஜஸ்ட் 1 வீக் தான், நான் அதுக்கப்புறம் நான் வந்து அவனை கூட்டிகிட்டு போயிடுறேன் ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு நிற்க. ஒரு வாரம்தான், அதுக்கு மேலே என்னால் சமாளிக்க முடியாது. முருகன் அவர் ஊருக்கு போயிருக்காரு, வீக்கெண்ட்ல திரும்பி வந்துருவாரு. அதுக்குள்ள நீ வந்து கிருஷை கூட்டிட்டு போயிடு அப்படின்னு வித்யா சொல்ல கண்டிப்பாடிங்கிறாங்க ரோஹிணி. அதுக்கப்புறம் எந்த சாக்கு போக்கும் சொல்லி இழுக்கணும்னு பார்க்காத. உனக்கு எப்படி உன் லைஃப் முக்கியமோ அதே மாதிரி எனக்கும் என் லைஃப் முக்கியம். ஒரு வாரத்துல நீயே வந்து கிருஷை கூட்டிட்டு போகலன்னா அப்புறம் நானே கொண்டு வந்து உன் வீட்டில் விட்டுடுவேன் அப்படின்னு வித்யா ஸ்ட்ரிக்டா சொல்ல, ஏய் அப்படிலாம் ஒன்றும் நடக்காது, ஒரே ஒரு வாரம் சமாளி, அதுக்குள்ள நான் வேற ஏதாச்சும் யோசிக்கிறேன் அப்படின்னு ரோகிணி சொல்ல, ஓகேங்கிறாங்க வித்யா. தேங்க்ஸ் டி அப்படின்னு ரோகிணி சொல்ல, அப்படின்னு திரும்பி கிருஷை கூப்பிடுறாங்க வித்யா. கிருஷ் ஆன்டின்னு கூப்பிட்டுட்டு வர இங்கே வான்னு கூப்பிடுறாங்க. கிருஷ் நீ கொஞ்ச நாளைக்கு வித்யா ஆண்டி வீட்லேயே இரு அப்படின்னு ரோகிணி சொல்ல, அம்மா நான் உங்க கூடவே வர்றேம்மா, நம்ம வீட்டுக்கு போகலாம். தாத்தா கிட்ட ஈவினிங் வர்றேன்னு சொன்னேன், என்ன பார்க்குக்கெல்லாம் கூட்டிட்டு போறேன்னு சொன்னாங்க அப்படின்னு கிருஷ் சொல்ல, கிருஷ் சொல்றத கேளு, நீ இங்கேயே இரு, 1 வீக்ல நான் வந்து உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு ரோகிணி சொல்ல, இல்லம்மா மாட்டேன், நான் உங்க கூட தான் இருப்பேன் ப்ளீஸ்மான்னு கெஞ்சுறாரு கிருஷ். சொன்னா கேளு கிருஷ்ணு ரோகிணியும் கெஞ்ச, ஆஹா மாட்டேன் மாட்டேன், நான் உங்க கூட தான் இருப்பேன், என்னை கூட்டிட்டு போமா ப்ளீஸ்மா அப்படின்னு கிருஷ் கெஞ்சிட்டு இருக்க. ரோஹிணி உன் லைஃப்பை பற்றி மட்டுமே நீ யோசிக்கிற, கொஞ்சம் கிருஷோட எமோஷனை பற்றியும் புரிஞ்சுக்கோயேன். அவன் உன் கூட இருக்கணும்னு நினைக்கிறான். இப்போ கெஞ்சி கேட்குறவன் இன்னும் கொஞ்ச நாள் ஆனா கோவமாக உன்னை கேட்பான், அதையும் நீ புரிஞ்சுக்கோங்கிறாங்க வித்யா. அவனோட ஃபியூச்சருக்காக தாண்டி நான் இதையெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு எப்பவும் போடுற பிட்டை போடுறாங்க ரோஹிணி. கிருஷ் இங்கே பாரு, சாரி கிருஷ், ஒரே 1 வீக் இங்கே இரு, அதுக்கப்புறம் நான் வந்து உன்னை கூட்டிட்டு போறேன். உனக்கு வித்யா ஆண்டியை பிடிக்கும் தானே அப்படின்னு ரோகிணி கேட்க, பிடிக்கும் அப்படின்னு கிருஷ் ரொம்ப வருத்தத்தோட சொல்ல, அதான் உன்னை இங்கே விட்டுட்டு போறேன், ஆண்டி உன்னை பத்திரமா பார்த்துக்குவாங்க சரியா, அம்மா வந்து உன்னை அப்புறமா கூட்டிட்டு போறேன் அப்படின்னு ரோஹிணி அவரோட முகத்துல கையை வச்சுட்டு சொல்ல, ஒரு வழியா கிருஷும் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. இவனை பார்த்துக்கோ அப்படின்னு பொறுப்பை வித்யா தலையில் கட்டிட்டு சொல்ல, ங்கிறாங்க. ஓகே பை அப்படின்னு ரோஹிணி பேக் எடுத்துட்டு கிளம்பிட வித்யாவும் ஒரு பக்கம் கிளம்பிடுறாங்க. கிருஷ் பாவம் தன்னந்தனியாக உட்கார்ந்துருக்காரு. வீட்டில் மனோஜும் அவங்க அம்மாவும் பேசிட்டு இருக்காங்க. அம்மா இதை பாருங்களேன், என் ஃப்ரெண்டு சொன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும்னு சொன்னா, வேணும்னா பாருங்களேன், ரொம்ப சீப்பாக இருக்குமா, நான் கூட வாங்கலான்னு பார்த்தேன் ஆனால் ரோஹிணி வேணான்ட்டா அப்படின்னு மனோஜ் சொல்லிக்கிட்டு இருக்க. அண்ணாமலை ஒரு பேக்கோட வர்றாரு. மீனா அப்படின்னு கூப்பிட அங்கிருந்து ஓடி வர்றாங்க. கிருஷ் வந்துட்டானாமா அப்படின்னு கேட்க, இல்ல மாமா இன்னும் வரல, அவர் கூட்டிட்டு வந்துருவாரு அப்படின்னு மீனா சொல்ல, கையில இருந்த கவரை கொடுத்து, இந்தா இதுல பிஸ்கட் இருக்கு, மிக்சர் இருக்கு, கிரீஷ் வந்த உடனே அவனுக்கு பிஸ்கட் கொடுமா அப்படின்னு அந்த கவரை கொடுக்க, சரிங்க மாமான்னு வாங்கிக்கிறாங்க மீனா. ஏதாவது ஒரு நாய்க்குட்டியை வளர்த்து அதுக்கு இந்த மாதிரி வாங்கி போட்டா கூட பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னு விஜயா சொல்ல, நாய்க்குட்டி மேல இருக்கிற கரிசனம் கூட உனக்கு மனுஷங்க மேல இல்ல பாரு, நீ எந்த சோப்பு போட்டு தேய்ச்சாலும் வெள்ளையாக மாட்ட அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்கும் போதே முத்து ரொம்பவே தளர்ந்த நடையோட வந்துட்டு இருக்காரு. திரும்பி பார்க்குற அண்ணாமலை, என்ன தலையை தொங்க போட்டுட்டு வர்ற, கிரீஷ் எங்க அப்படின்னு கேட்க முத்து அமைதியா வந்துகிட்டு இருக்காரு. மறுபடியும் மனோஜ் இங்கே பாருங்களேன் இது அப்படின்னு காமிச்சிட்டு இருக்கா. நல்லா இருக்குடா அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. பின்னாடி எதுவும் வர்றானா அப்படின்னு அண்ணாமலை கேட்க, முத்துக்கிட்ட இருந்து எந்த பதிலும் இல்லை. கிருஷை கூப்பிட போகலையா, மறந்துட்டியா, நீ எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தா நானாவது போய் கூட்டிட்டு வந்திருப்பேனேடா அப்படின்னு அண்ணாமலை கேட்க, கையில தண்ணியோடு வர்ற மீனா, என்னங்க எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க, கிருஷி எங்கன்னு கேட்குறாங்க, தண்ணி கொடு அப்படின்னு ரொம்பவே தாழ்வான குரல்ல முத்து கேட்க, மீனா தண்ணியை நீட்ட வாங்கிக்கிட்டு அப்பா பக்கத்துல உட்காந்து குடிச்சிட்டு இருக்காரு முத்து. என்னடா அமைதியா இருக்க, உன் முகமே சரியில்லையே, என்ன ஆச்சுன்னு அண்ணாமலை கேக்குறாரு. எங்கேயாவது கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டியா, அப்பாடா இப்பவாவது உனக்கு புத்தி வந்ததே, ஒரு வழியா ஒரு தொல்லை விட்டு போச்சு, இனிமே இந்த வீடு அமைதியா இருக்கும்
அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்கும்போது ரோஹிணி வந்துடுறாங்க. என்னாச்சு மனோஜ்னு வந்து கேட்க, ரோஹிணி கிருஷ காணோமா, அவனும் அவன் பாட்டி மாதிரி எங்கேயோ ஓடி போயிட்டானா, இனிமே நமக்கு கவலை இல்லைன்னு சந்தோஷமா சொல்றாரு. ரோஹிணி எப்பவும் போல மரம் மாதிரி நிக்க மீனா மனோஜை முறைச்சிட்டு இருக்காங்க. டேய் முத்து, கிரீஷ் எங்கடா அப்படின்னு அண்ணாமலை கேட்க, அப்பா கிரிஷ் ஸ்கூல்ல இல்லப்பா அப்படின்னு அழுகையோட குரல்ல சொல்றாரு முத்து. இல்லாம எங்கடா போவான் அப்படின்னு அண்ணாமலை கேக்குறாரு. ஏங்க எங்க போனா நமக்கு என்ன அப்படின்னு விஜயா கேட்க, வாய மூடுறியா அப்படின்னு ரொம்பவே எரிச்சலா கேட்க, அப்படின்னு வாய மூடிக்கிறாங்க விஜயா. ஏங்க ஸ்கூல்ல நல்லா விசாரிச்சிங்களா, நீங்க வருவீங்கன்னு எங்கேயாவது வெயிட் பண்ணிட்டு இருக்க போறான் அப்படின்னு மீனா சொல்ல, இல்ல மீனா அவன் அந்த ஸ்கூலை விட்டே போயிட்டானா, இனிமே அந்த ஸ்கூல்ல படிக்க போறது இல்லையா அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க விஜயா சந்தோஷமா மனோஜை பார்த்து சிரிக்கிறாங்க. திகச்சு போற அண்ணாமலை, என்னடா சொல்ற, எனக்கு ஒன்றும் புரியலையேங்கிறாரு. ஊர்ல இருந்து கிருஷோட அம்மா ஸ்கூலுக்கு வந்தாங்களாம்ப்பா அப்படின்னு முத்து சொல்ல, அப்படியா அப்படிங்கிற மாதிரி விஜயா மனோஜை பார்க்குறாங்க. இத்தனை நாளா எதுக்கும் கண்டுக்காத அவங்க அம்மா திடீர்னு வந்துட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி ஸ்ருதியும் ரவியும் பாக்குறாங்க. கிருஷோட பாட்டி சீரியஸா இருக்கிறாங்க, சொந்த ஊருக்கே அவங்கள கூட்டிக்கிட்டு போறேன், அதனால கிருஷ நான் ஸ்கூல்ல ஊர்லயே படிக்க வச்சுக்கிறேன், டிசிய கொடுங்கன்னு வாங்கிட்டு போயிடுச்சாம்பா. கிருஷ அந்த பொண்ணு தான் கூட்டிட்டு போயிருக்கு அப்படின்னு முத்து சொல்ல கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கு ஒரு சிலருக்கு. விஜயாவுக்கு மட்டும் மனசுக்குள்ள மத்தாப்பு வெடிச்சிட்டு இருக்குது. அவங்க அம்மா துபாயில தானே இருக்கதா சொன்னாங்க, எப்படி அதுக்குள்ள வந்தாங்க அப்படின்னு மீனா கேட்க, ஐயோ இவ தூண்டி துருவாம விடமாட்டா போல இருக்கே அப்படின்னு ரோஹிணி பார்த்துட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம கிரிஷ் பாட்டி சீரியஸா இருக்கதா சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கு தான் உடம்பு சரியாயிடுச்சுல்ல அப்படின்னு மீனா கேள்வியா கேட்டுட்டு இருக்க. இந்த ஆராய்ச்சி எல்லாம் உனக்கு எதுக்கு, பையன் ஸ்கூல்ல விட்டே போயிட்டான், இப்ப நம்ம வீட்டை விட்டு போயிட்டான், அதுவும் அவங்க அம்மா தான் கூட்டிட்டு போயிட்டாங்கன்னு சொல்றீங்க, அப்புறம் என்ன அப்படின்னு விஜயா ரொம்பவே நிம்மதியா கேட்க எல்லாரும் விஜயாவை முறைக்கிறாங்க. இருந்தாலும் இப்படி ஒரே நாளில் டிசி வாங்கிட்டு மொத்தமா பையனை கூட்டிட்டு போயிருக்காங்க அப்படின்னு ரவி கேட்க, நான் சொன்ன மாதிரி கிரிஷோட லைஃப்ல எல்லாமே ஒரே மிஸ்ட்ரியா தான் இருக்கு அப்படின்னு ஸ்ருதியும் சொல்றாங்க. திடீர்னு சொல்லாம கொல்லாம அவங்க அம்மா கூட்டிட்டு போயிருக்காங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, அங்கிள் அவங்க பையனை அவங்க கூட்டிட்டு போயிருக்காங்க, இதுல நாம என்ன பண்ண முடியும்னு கேக்குறாங்க ரோஹிணி. ஆமாப்பா, இத்தனை நாள் அந்த பையனை என்ன பண்றதுன்னு தெரியாம எல்லாரும் முழிச்சுக்கிட்டு இருந்தோம், இப்ப சேஃபா அவங்க அம்மா கூட போயிட்டான், இனிமே எதுக்கு அவனை பத்தி நாம கவலைப்பட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு அப்படின்னு மனோஜ் சொல்ல, அவங்க கூட்டிட்டு போனது ஒன்றும் தப்பு இல்லை, ஆனா ஒரு வார்த்தை போனாவது பண்ணி சொல்லி இருக்கலாம், நான் கிரிஷ் கிட்ட என்னோட நம்பர் கொடுத்துருக்கேன் அப்படின்னு மீனா சொல்ல, ஐயோ அதை வேற இவ செஞ்சிருக்காளா அப்படின்னு பயந்து போய் பாக்குறாங்க ரோஹிணி. முத்து ரொம்பவே வருத்தத்தோட உட்கார்ந்துருக்க. சரி முத்து, இதுக்கு நாம என்ன பண்ண முடியும், அந்த பொண்ணுக்கு என்ன பிரச்சனையோ அந்த பையன் யார்கிட்ட போய் சேரணுமோ அவங்க கிட்ட போய் சேர்ந்துட்டான், அவன் பத்திரமா இருந்தா மட்டும் போதும், நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, இல்ல மாமா, கிருஷோட அம்மா எப்படி ஒரே நாளையில துபாயில இருந்து இங்க அவனை கூட்டிட்டு போயிருக்க முடியும், சரி அப்படியே இருந்தாலும் பாட்டிக்கு இப்படி ஆயிட்டதும் பையனை யார் பார்த்துக்கிட்டாங்கன்னு விசாரிப்பாங்கல்ல, நம்மளை பத்தி தெரிஞ்சிருக்கும், அப்ப கண்டிப்பா நம்ம கிட்ட பேசிட்டு தானே போயிருக்கணும், நாம யாரா இருந்தாலும் அப்படித்தானே மாமா பண்ணியிருப்போம் அப்படின்னு மீனா கேட்க, ஐயோ இவ அக்கப்போர் தாங்க முடியல, நொய்யி நொய்யின்னு ஏதாவது ஒரு கேள்வி கேட்டுட்டே இருக்கிறா, இவ ஊமையாயிட்டான்னா கூட பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ரோஹிணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அண்ணாமலை திரும்பி முத்துவை பார்க்க, நீ கரெக்டா தான் மீனா யோசிக்கிற, என்னதான் இருந்தாலும் இத்தனை நாளா நம்ம பையனை பார்த்துக்கிட்டாங்களேன்னு ஒரு நன்றிக்காகவாவது போன் பண்ணுவாங்கல்ல அப்படின்னு முத்து சொல்ல, எனக்கு என்னமோ அவங்க அம்மா துபாயிலேயே இல்லைன்னு தோணுதுங்க, அவங்க இந்த ஊர்ல தான் இருந்திருக்கணும் அப்படின்னு மீனா சொல்ல எல்லாரும் யோசனையா பார்த்துட்டு இருக்காங்க. ரோஹிணி மட்டும் வெறுப்பா பார்த்துட்டு இருக்காங்க. எப்படி சொல்றேன்னு முத்து கேட்க, கிரிஷோட அம்மா துபாயில இருந்து வந்திருந்தா முதல்ல அவங்க அம்மாவை தானே ஹாஸ்பிட்டல்ல இருந்து கூட்டிட்டு போறதுக்கு வந்திருக்கணும், ஆனா அங்கேயும் போகல, அந்த அம்மாவும் யார்கிட்டையும் சொல்லாம போயிருக்காங்க, அதுக்கப்புறம் 2 நாளா பையன் இங்கேதான் இருந்தான், அப்பவும் அந்த பொண்ணு இங்க தேடி வரல, ஆனா எப்படி ஸ்கூல்ல இருப்பான்னு தேடி போய் கூட்டிட்டு போயிருக்காங்க, கிரிஷ் பாட்டி நம்ம கிட்ட பொய் சொன்னாங்களா இல்ல எதையாவது மறைச்சிருக்காங்களா அப்படின்னு மீனா அடுக்கடுக்கா கேட்டுக்கிட்டு இருக்க. என்ன ஏதோ போலீஸ் மாதிரி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு மனோஜ் எரிச்சலா சொல்றாரு. மீனா, கிரிஷோட பாட்டி ஃபோன் பண்ணி கிரிஷோட அம்மா கிட்ட விஷயத்த சொல்லியிருக்கலாம் இல்ல,
இப்ப என்ன, துபாயில இருந்து வர்றது பெரிய விஷயமா? ஜஸ்ட் 4 ஹவர்ஸ் அவ்வளவுதான், உடனே வந்துடலாங்கிறாங்க ரோஹிணி. எல்லாரும் புரியாம பார்த்துட்டு இருக்க, அதெல்லாம் வந்துடலாம். ஆனா ஏன் ஒரே நாள்ல அவசர அவசரமா எல்லாத்தையும் பண்ணணும்? அதனால தானே எல்லாருக்கும் டவுட் கிரியேட் ஆகுது அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, பேசாம வாய வச்சுட்டே இருந்திருக்கலான்னு ரோகிணி வாய முடிக்கிறாங்க. ஏங்க இப்ப எதுக்குங்க நமக்கு தேவையில்லாத சந்தேகம்லாம்? பிடிச்ச தொல்லை விட்டு போயிடுச்சுன்ட்டு அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பாருங்க போங்க. அப்படின்னு விஜயா எழுந்து போக மனோஜும் எழுந்து போயிடுறாரு. டேய் முத்து, ஃபீல் பண்ணாதடா, விடுடா. ஒருவேளை அவங்க ஊருக்கு போய் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் கூட நமக்கு கால் பண்ணி பேசலான்னு நினைச்சிருப்பாங்க. கால் பண்ணுவாங்க. அப்பா போயிட்டு வரேன்ப்பா அப்படின்னு ரவி வெளியில கிளம்பிடுறாரு. முத்து, கிறிஷோட அம்மாவே வந்து டிசியை வாங்கிட்டு போயிருக்காங்கன்னு சொன்னா நாம பயப்பட வேண்டிய அவசியம் எதுவுமே கிடையாது. முன்ன மாதிரியே எனக்கும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. ஆனா எப்படி இருந்தாலும் ஒரு நாள் அவன் நம்மளை விட்டு போக தானே போறான். அது இப்போன்னு வச்சுக்கோங்க அப்படின்னு அண்ணாமலையும் எழுந்து போயிட முத்து எழுந்து யோசனையா நடந்துட்டு இருக்காரு. உடனே மீனா பின்னாடி வந்து, என்னங்க இது, கிறிஷ் அம்மா இப்படி பண்ணிட்டு போயிருக்காங்க. எனக்கு என்னமோ சந்தேகமா தாங்க இருக்கு. கிறிஷ் விஷயத்துல ஏதோ ஒரு மர்மம் இருக்கு, நமக்கு அது தெரியக்கூடாதுன்னு யாரோ நினைக்கிறாங்களோன்னு தோணுது அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க. ரூமுக்குள்ள போன ரோஹிணி லைட்டா கதவை திறந்துகிட்டு ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க. முதல்ல கிறிஷும் அவங்க அம்மாவும் எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிப்போம். ஏன்னா பையன் கரெக்டான ஆள்கிட்ட தான் போய் சேர்ந்திருக்கானான்னு நமக்கு தெரியணும்ல அப்படின்னு முத்து சொல்ல, அவனோட அம்மான்னு தானே ஸ்கூல்ல சொல்லியிருக்காங்க, அவங்க தெரியாம எப்படி விடுவாங்கன்னு கேக்குறாங்க மீனா. மீனா, அதெல்லாம் சரிதான் மீனா. ஆனா இத்தனை நாளா பையனை கண்டுக்காம திடீர்னு வந்து மொத்தமா கூட்டிட்டு போயிருக்குது. அந்த பொண்ணு யாரு என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு முத்து சொல்ல, ஐயோ விஷயத்த நாமளே காம்ப்ளிகேட் பண்ணிட்டு இருக்கோமோ. இதுங்க ஏற்கனவே பல சிஐடி வேலை பார்த்து சக்சஸ் ஆனதுங்க. இப்ப நாமளே சொந்த காசுல சூனியம் வச்சுக்கிட்டோமான்னு ரோஹிணி திகைச்சு போய் நிக்கிறாங்க. பொன்னியம்மன் கோவில்ல அன்னதானம் கொடுத்துக்கிட்டு இருக்க எல்லாரும் வரிசையில நின்று வாங்கிட்டு இருக்காங்க. கோவில் கோவிலா சுத்திக்கிட்டு இருக்க கிறிஷோட பாட்டியும் கையில ஒரு பேக்கோட அந்த லைன்ல நிக்கிறாங்க. கோவிலுக்குள்ள போய் பூ கொடுத்துட்டு வெளியே வந்துட்டு இருக்காங்க மீனாவோட அம்மா. அப்போ மீனாவும் அங்க வண்டியில வர்றாங்க. மீனா, வா மீனா, நகைக்கடையில பூ கேட்டாங்களே கொடுத்துட்டியா அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, வரும்போது கொடுத்துட்டு தாமா வர்றேன் அப்படின்னு மீனா சொல்ல, என்கிட்ட பூ காலி ஆயிடுச்சு. வழக்கமா வியாபாரத்துக்கு வைப்பேன்ல, அந்த பூ மட்டும்தான் இருக்கு, அதனால தான் உங்ககிட்ட சொன்னேங்கிறாங்க அவங்க அம்மா. அம்மா பரவாயில்லம்மா, எப்படி எனக்கு ஒரு வியாபாரம் நடந்துச்சுல்ல, இந்தா புடி அப்படின்னு 2 கவர்ல பூ எடுத்து அவங்க அம்மா கிட்ட கொடுக்குறாங்க. அதை வாங்கிக்கிட்டு, சரி சாப்பிட்டியா அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, இல்லம்மா இன்னும் எதுவும் சாப்பிடல, டீ மட்டும்தான் குடிச்சேன். நீ சாப்பிட்டியாமான்னு மீனா கேட்டுட்டு இன்னும் கொஞ்சம் பூ எடுத்துக்கிட்டு வர, இல்லடி காலையில கோவில்ல ஒரு கல்யாணம் இருந்தது, அதுக்கு 4-5 மாலை கேட்டிருந்தாங்க, அதான் கொடுக்க வந்தேன். சரி நீ ஏன் சாப்பிடலன்னு அவங்க அம்மா கேக்குறாங்க. அம்மா எனக்கு பசிக்கல, நீ ஏமா இப்படி பண்ற, நானாவது 2 டீ குடிச்சேன், நீ ஏன் இப்படி சாப்பிடாம உடம்புக்கு எடுத்துக்கிற, வர வர நீ சரியா சாப்பிட்றதே இல்லை அப்படின்னு மீனா அவங்க அம்மாவை வெடுவெடுன்னு திட்ட. அதெல்லாம் இல்லை, நான் சரியாக தான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பூவெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. ஆளை பார்த்தாலே தெரியுதே, முன்னே விட இப்போ ரொம்ப இழைச்சி போயிட்ட அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க. சரி சரி, அந்த சின்ன பையனோட பாட்டியை பற்றி ஏதாவது தகவல் தெரிஞ்சதா அப்படின்னு மீனாவோட அம்மா கேட்டுட்டு இருக்க. உள்ளர லைன்ல பாட்டி நகர்ந்துட்டு இருக்காங்க. மீனா அப்படியே இறுகி போய் நிக்க. என்ன மீனா, என்ன அமைதியா இருக்கன்னு அவங்க அம்மா கேக்குறாங்க. மீனா ஒன்றும் சொல்லாம அமைதியா கொஞ்சம் நகர்ந்து போக அவங்க அம்மா வந்து கையை பிடிச்சிக்கிட்டு, ஏய் என்னாச்சுன்னு கேக்குறாங்க. கிறிஷ் இப்ப எங்க வீட்டுல இல்லம்மான்னு மீனா சொல்ல, உங்க வீட்டுல இல்லையா, வேற எங்க போயிட்டா அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, ஸ்கூல்ல போய் அவர் கூப்பிட போயிருக்காரு. கிறிஷோட அம்மாவே ஸ்கூலுக்கு வந்து அவனோட டிசியை வாங்கிட்டு கூட்டிட்டு போயிட்டாங்களாம் அப்படின்னு மீனா சொல்ல, ஏன் என்னாச்சு திடீர்னு, அவங்க அம்மா வெளிநாட்டுல இருக்கிறதா சொன்ன அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, அப்படிதாம்மா நாங்களும் நம்பிக்கிட்டு இருந்தோம், ஆனா அவங்க எப்ப வந்தாங்க, ஏன் எங்க கிட்ட கூட சொல்லாம கிறிஷ கூட்டிட்டு போனாங்கன்னு ஒண்ணுமே புரியல அப்படின்னு மீனா சொல்ல, சரி எப்படியோ அந்த பையனோட அம்மா வந்து அவனை கூட்டிட்டு போயிட்டாங்க, நல்லதா போச்சு விடுங்கிறாங்க அவங்க அம்மா. பையன் அம்மாவோட சேர்ந்துட்டான்ல, அது வரைக்கும் நமக்கு சந்தோஷம்தான். சரி அந்த பையனோட பாட்டி என்ன ஆனாங்க அப்படின்னு சந்திரா கேட்க, அதுவும் தெரியலம்மா, ஆனா கிறிஷோட அம்மா ஸ்கூல்ல கிறிஷோட பாட்டி சீரியஸா இருக்காங்க,
அதனால ஊருக்கு கூட்டிட்டு போறோம்னு சொல்லி இருக்காங்க அப்படின்னு மீனா சொல்ல, எல்லாமே குழப்பமா இருக்கு மீனா. மொத்தத்துல அந்த குடும்பத்துல ஏதோ பிரச்சனை இருக்கு, அது மட்டும் நல்லா தெரியுதுங்கிறாங்க சந்திரா. கிறிஷோட பாட்டி அவங்க பொண்ணு கூடயும் போகலன்னா வேற எங்க தாமா போயிருப்பாங்க, ஒண்ணுமே புரியலங்கிறாங்க மீனா. யாரும் வேணான்னு முடிவு பண்றவங்க கால் போன போக்குல கோவில் குளம்னு எங்கேயாவது தான் போவாங்க. நம்ம கோயில்லையும் அந்த மாதிரி யாரும் இல்லாத வயசானவங்க உட்கார்ந்து இருந்துட்டு தான் போவாங்க. நானும் நிறைய பார்த்துருக்கேனே அப்படின்னு மீனாவோட அம்மா சொல்லிட்டு இருக்க, கிறிஷோட பாட்டி லைன்ல வந்து பிளேட்ல அன்னதானத்தை கையில வாங்குறாங்க. அப்புறமா கோவில்ல என்ன விசேஷம்னு கேக்குறாங்க மீனா. இன்னையில இருந்து நம்ம கோவில்ல அன்னதானம் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, தானத்திலேயே பெரிய தானம் அன்னதானம் தாமா அப்படின்னு மீனா சொல்ல, ஆமா காசு பணம் எவ்வளவு கொடுத்தாலும் போதும்னு சொல்ல மனசு வராது, போதும்னு சொல்ற ஒரே விஷயம் சோறு தானே அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, ஆனா தினமும் பசி வரும்போது வேணும்னு தானே தோணும் அப்படின்னு மீனா கேட்க, நீயும் மாப்பிள்ள மாதிரி குதர்க்கமா பேச ஆரம்பிச்சிட்டல, சரி வா உள்ள போய் பார்க்கலாம், என்ன அன்னதானம் போடுறாங்கன்னு தெரியல, வா உள்ள போய் சாப்பிடலாம். 2 பேருமே சாப்பிடல அப்படிங்கிறாங்க அவங்க அம்மா. இருமா பர்ஸ் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு கர்ணனோட கவச குண்டல மாதிரி மீனா போய் அவங்க பர்ஸ் எடுத்துட்டு வர்றாங்க. அவங்க செருப்பை கழட்டி விட்டுட்டு கோவிலுக்குள்ள நுழைய, அங்க நிறைய பெரியவங்க உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதுல கிறிஷோட பாட்டியும் இருக்காங்க. 2 பேரும் ஓரளவுக்கு உள்ளர வந்துகிட்டு இருக்க, மீனாவோட மொபைல் ரிங் ஆகுது. எடுத்து சொல்லுங்க, இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு, கிட்ட முடிஞ்சிருச்சு, நீங்க சொன்ன டயத்துக்குள்ள வந்துடும், 4 மணிக்கு கரெக்டா வந்துடும், ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி போனை வைக்கிறாங்க. என்ன மீனா பூ ஆர்டரான்னு அவங்க அம்மா கேட்க, ஆமாமா ஆர்டர் கொடுத்தவங்க போன் பண்ணி வர சொல்றாங்க, நான் தேவி கிட்ட கட்ட கொடுத்திருந்தேன், அவ எப்படியும் பாதி தான் கட்டி இருப்பா, நானும் போய் கட்டினாதான் 4 மணிக்குள்ள கொடுக்க முடியும். சரிம்மா நான் கிளம்புறேம்மா, இன்னொரு நாள் நான் வந்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க மீனா. சரி அப்ப நானும் வீட்லயே போய் சாப்பிட்டுக்கிறேன் வா அப்படின்னு 2 பேரும் திரும்பி போயிடுறாங்க. கிறிஷோட பாட்டி சாப்பிட்டு முடிச்சிட்டு கோவிலை விட்டு வெளியே வர, மீனா ஹெல்மெட்டை போட்டுட்டு இருக்கத பார்த்துடுறாங்க. உடனே மறைஞ்சிக்கிறாங்க. ஐயையோ அப்படின்னு அவங்க கதவு பின்னாடி போய் ஒளிஞ்சிக்க போக, ஏம்மா சாப்பாடு நல்லா இருந்துச்சுல்ல அப்படின்னு ஒரு பாட்டி வந்து கேட்க, நல்லா இருந்துச்சுங்கிறாங்க கிறிஷ் பாட்டி. தினமும் தர்றாங்களாம், நாளைக்கும் வந்துடு அப்படின்னு அவங்க சொல்ல, இல்ல நாளைக்கு வரமாட்டேன், அதுவும் இந்த கோவிலுக்கு இனி நான் எப்பவுமே வரமாட்டேன் அப்படின்னு அவங்க அவசரமா சொல்ல, ஏன்னு இன்னொரு பாட்டி கேக்குறாங்க. அது ஒரே கோவில்ல ஒரே ஆளுங்களே எப்பவும் சாப்பிட்டா மற்றவங்களுக்கெல்லாம் அன்னதானம் எப்படி கிடைக்கும், அதான் அப்படின்னு அவங்க தடுமாறிட்டு இருக்க, என்னமோ சொல்றேன்னு அந்த பாட்டி உள்ளர போயிடுறாங்க. மீனா வண்டி எடுத்துக்கிட்டு இருக்க, ரோகிணி மாதிரியே இவங்களும் ஒளிஞ்சிட்டு பாக்குறாங்க. அம்மா ரொம்ப நேரம் நின்றுட்டே இருக்காத, போய் சாப்பிடு சரியா அப்படின்னு மீனா ரெடியாக, சரி பார்த்து பத்திரங்கிறாங்க அவங்க அம்மா. மீனா வண்டியை ஸ்டார்ட் பண்ணி கிளம்ப, இவங்க நல்லா ஒளிஞ்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தலையில முந்தானைய தூக்கி போட்டுட்டு கடகடன்னு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. விஜயா பார்வதி வீட்டுக்கு வந்திருக்க, இந்தா விஜயா காஃபின்னு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஒரு சிப் குடிச்சு பார்த்துட்டு ஃபில்டர் காஃபி தானேன்னு விஜயா கேட்க, ஆமாங்கிறாங்க பார்வதி. நீ 6 மாசத்துக்கு ஒன்னா சேர்த்து வாங்கி வச்சுக்கிற, ஃபில்டர் காஃபி போடுறப்ப அப்பப்ப ஃப்ரெஷ்ஷா வாங்கணுங்கிறாங்க விஜயா. நேத்து தான் வாங்கிட்டு வந்தேன்னு பார்வதி சொல்ல, அப்படியா அப்படின்னு அதிகாரமா காஃபியை குடிச்சிட்டு இருக்காங்க விஜயா. வரும்போதெல்லாம் 4 தடவை காஃபி போடணும்னு சொல்லி குடிக்க வேண்டியது இதுல புதுசா அடிக்கடி வாங்கி வைக்கணுமா அப்படின்னு மைண்ட் வாய்ஸ்ல சலிச்சுக்கிறாங்க பார்வதி. பார்வதியை உட்கார்ந்துக்கிட்டு, டான்ஸ் கிளாஸ் இருக்கிறப்ப எனக்கு பகல்ல நல்லா பொழுது போச்சு, இப்ப அதை நிறுத்தினதுனால பயங்கரமா போர் அடிக்குதுங்கிறாங்க. அதுதான் பெரிய பஞ்சாயத்து ஆயிடுச்சு, அந்த 2 வந்து லவ் பண்றதுக்கு இந்த இடம் தான் கிடைச்சதா, ஒரு மாஸ்டர்னு என் மேல கூட மரியாதை இல்லாம போயிடுச்சு அப்படின்னு விஜயா கோவமா சொல்ல, சரி அதை விடு விஜயா, எனக்கு ஒரு ஐடியா தோணுதுங்கிறாங்க பார்வதி. என்ன அப்படின்னு விஜயா கேட்க, நீ பேசாம குக்கிங் கிளாஸ் ஆரம்பிச்சா என்ன அப்படின்னு பார்வதி கேட்க, சேச்சே கிச்சன் பக்கமே போகக்கூடாதுன்னு தானே நான் இப்படியெல்லாம் வெளியில வந்து கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன், 3 மருமகளுங்க வந்துட்டாளுங்க, இன்னமும் நான் கிச்சனுக்கு போய் சமைக்கணுமா அப்படின்னு விஜயா கேட்க, எம்ப்ராய்டரி நானும் நல்லா பண்ணுவேன், நீயும் நல்லா பண்ணுவ, பேசாம நாம 2 பேரும் சேர்ந்து எம்ப்ராய்டரி கடை ஆரம்பிச்சிடலாமா அப்படின்னு பார்வதி கேட்க, அப்படின்னு தலையாட்டுறாங்க விஜயா. இப்பெல்லாம் ஒரு ஜாக்கெட்டுக்கு 2000 3000 வாங்குறாங்கன்னு பார்வதி சொல்ல, அட போ பார்வதி, அதெல்லாம் போர் அடிக்கும், எவ்வளோ போட்டுட்டு போறதுக்கு நாம மாங்குன்னு உட்கார்ந்து வேலை செய்யணுமா, அதுவும் இல்லாம இப்ப தெருவுக்கு தெருவு நிறைய கடைங்க வந்துருச்சு அப்படின்னு விஜயா சொல்ல, ஆமா நீ சொல்றதும் கரெக்டு தான், அப்புறம் வேற என்ன பண்றதுன்னு கேக்குறாங்க பார்வதி. அதான் ஏற்கனவே நான் யோகா கிளாஸ் ஆரம்பிக்கலான்னு முடிவு பண்ணியிருந்தேனே, அதை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்க, எப்ப ஆரம்பிக்கிறதுன்னு பார்வதி கேக்குறாங்க.
அதுன்னு விஜயா சொல்லிட்டு இருக்க டோர்பெல் 2 தடவை ரிங் ஆயிடுது. விஜயா யாருன்னு ஆர்வமா கொக்கு மாதிரி தலை நீட்டி பார்த்துட்டு இருக்க. பார்வதி போய் கதவை திறக்க சிந்தாமணி ஈன்னு சிரிச்சிட்டு நிக்கிறாங்க. இவ எதுக்கு இப்ப இங்க வந்தா அப்படின்னு பார்வதி திகச்சு போய் பார்க்க, என்ன அப்படி பாக்குறீங்க அப்படின்னு சிந்தாமணி கேட்க, ஒன்னும் இல்ல, திடீர்னு வந்திருக்கீங்களே, உள்ளர வாங்கன்னு கூப்பிடுறாங்க பார்வதி. சிந்தாமணி அதோ சிரிப்போட உள்ளர வர, வாங்க சிந்தாமணி எப்படி இருக்கீங்கன்னு விஜயா கேக்குறாங்க. நான் நல்லா இருக்கேன் மாஸ்டர், உங்க டான்ஸ் கிளாஸ் நல்லா போயிட்டு இருந்தது, எதிர்பாராத விதமா இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, என்ன பண்றது, நான் ஒரு பெரிய டான்ஸ் மாஸ்டர் ஆக வேண்டியவ, இந்த 2 களிச்சடைங்களும் வந்து கெடுத்துருச்சிங்க அப்படின்னு விஜயா சொல்ல, நீங்க மறுபடியும் ஆரம்பிங்க மாஸ்டர், நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸை சேர்த்து விடுறேங்கிறாங்க சிந்தாமணி. ஐயையோ அதெல்லாம் வேண்டாம், ஏற்கனவே டான்ஸ் கிளாஸ் நடத்தி நான் பட்டதெல்லாம் போதும் அப்படின்னு விஜயா பதற. சரி அப்ப என்ன பண்ணலான்னு இருக்கீங்க, எவ்வளவு நாளைக்கு சும்மா இருப்பீங்க மாஸ்டர், நீங்க பெரிய பேரும் புகழும் அடையிறதுக்காகவே பிறந்தவங்க மாஸ்டர் அப்படின்னு சிந்தாமணி உசுப்பேத்தி விட்டுட்டு இருக்காங்க. விஜயா அரடி முகத்தை மேல வச்சுட்டு சிரிச்சிட்டு இருக்க, உங்க திறமையெல்லாம் வீணாயிடக்கூடாது அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, பாத்தியா பார்வதி, சிந்தாமணி என்ன புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு கூட ஏன் புருஷன் என்ன புரிஞ்சுக்கல அப்படின்னு விஜயா சொல்ல, அதனாலதான் அண்ணன் கொஞ்சம் நிம்மதியா இருக்காருங்கிறாங்க பார்வதி. என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியாங்கிற மாதிரி விஜயா முறைக்க, ஐயையோ நம்ம வாயும் சும்மா இருக்க மாட்டேங்குதுன்னு பார்வதி பாக்குறாங்க. நீங்க அடுத்து இப்ப என்ன பண்ண போறீங்க மாஸ்டர் அப்படின்னு சிந்தாமணி கேட்க, கூடிய சீக்கிரம் யோகா கிளாஸ் ஆரம்பிக்கலான்னு பாக்குறேன் அப்படின்னு விஜயா சொல்ல, என்ன யோகா கத்துக்க வர்றவங்க யாரும் லவ் பண்ணாம இருந்தா சரிங்கிறாங்க சிந்தாமணி. இவ்வளவு யோசிச்சனா அதை யோசிக்காம இருப்பேனா, அதுக்காக தான் நான் புது ரூல்ஸ் போட போறேன் அப்படின்னு விஜயா சொல்ல, ரூல்ஸா அப்படின்னு சிந்தாமணி கேக்குறாங்க. ஆமா, யோகா கிளாஸ்க்கு கல்யாணம் ஆனவங்க மட்டும்தான் ஜாயின் பண்ணணும்னு ரூல் போட போறேன் அப்படின்னு விஜயா சொல்ல, சூப்பர் ஐடியா மாஸ்டர், ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் ஓடி ஆடி உடம்ப நல்லா பாத்துக்குவாங்க, கல்யாணம் ஆனா அப்படியே விட்டுட்டு நல்லா உடம்பு போட்டுருவாங்க, அவங்களுக்கு தான் முக்கியமா இந்த கிளாஸ் தேவைப்படும் அப்படின்னு சிந்தாமணி வழிமொழிறாங்க. ஆரம்பிக்க போற யோகா கிளாஸோட பேரை கூட நான் முடிவு பண்ணிட்டேன்னு பெருமையா விஜயா சொல்ல, என்ன பேர் மாஸ்டர்னு ஆவலா கேக்குறாங்க சிந்தாமணி. டாக்டர் விஜயா யோகா மையம். எப்படி இருக்கு அப்படின்னு விஜயா கேட்டுட்டு இருக்க. நீ கொளுத்தும் அவளே அப்படிங்கிற மாதிரி பார்வதி பார்த்துட்டு இருக்காங்க. சூப்பர் மாஸ்டர், ஆனா டாக்டர் நீ எப்படின்னு சிந்தாமணி கேக்குறாங்க. சீக்கிரமாவே அந்த பட்டமும் எனக்கு வந்துடும் அப்படின்னு ஏற்கனவே மளிகை கடையில இருந்து 10-15 பட்டத்தை வாங்கி வச்ச மாதிரி விஜயா சொல்றாங்க. அதுக்கான வேலைகளும் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு விஜயா சொல்ல, மாஸ்டர் இதை மட்டும் நீங்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ஊர்ல இருக்க மத்த பெரிய பெரிய யோகா மையம்லாம் காலி ஆயிடும், யோகா கத்துக்க ஃபாரின்ல இருந்து வந்து கூட கொலாபரேஷன் பண்ணுவாங்க அப்படின்னு சிந்தாமணி அள்ளி விட்டுட்டு இருக்க. விஜயா ஷாக் ஆகி, என்ன குழப்பறதுக்கு வருவாங்களான்னு கேக்குறாங்க. சிரிக்கிற சிந்தாமணி, ஐயோ குழப்பம் இல்ல மாஸ்டர், கொலாபரேஷன் அப்படின்னு சிந்தாமணி அழுத்தி சொல்ல, விஜயாவுக்கு ஒன்றும் புரியல. ஆன்னு பார்த்துட்டு இருக்காங்க. விஜயா அப்படின்னா ஃபாரின்ல இருக்கவங்களோட சேர்ந்து வேலை பார்க்கறது அப்படின்னு பார்வதி சொல்ல, ஓ அப்படியா, அப்படியெல்லாம் பெருசா பண்ணலாமா அப்படின்னு விஜயா ரொம்ப சந்தோஷமா கேட்க, சிந்தாமணிய பாரு மாஸ்டர் அப்படின்னு சிரிக்கிறாங்க. ஆமா விஜயா அப்படிங்கிறாங்க. மாஸ்டர் இந்த மாதிரி யோகா கிளாஸ் எல்லாம் ஆரம்பிக்கிறதா இருந்தா சாதாரணமா ஆரம்பிக்க கூடாது, நிறைய பேர் வந்து சேர மாட்டாங்கங்கிறாங்க சிந்தாமணி. நிறைய பேர் வரணும்னா என்ன பண்ணணும்னு விஜயா கேட்க, அதுக்கு நோட்டீஸ் எல்லாம் அடிச்சு சுத்தி இருக்க ஏரியாவுல வீடு வீடா போய் கொடுக்கணும், ஒவ்வொரு வீடா போய் நாம அவங்க கிட்ட பேசினா நிறைய பேர் வந்து சேருவாங்க மாஸ்டர் அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, பாத்தியா பார்வதி, சிந்தாமணி கூட அனுபவசாலிங்கிறத நிரூபிச்சிட்டாங்க, அதனால சும்மா எல்லாம் ஆரம்பிக்க கூடாது, அதுக்கான நோட்டீஸ் விளம்பரம் எல்லாம் பண்றோங்கிறாங்க விஜயா. அப்போ மாஸ்டர் நான் ஒரு போட்டோகிராஃபரை ஏற்பாடு பண்ணிடுறேன், நீங்க யோகா ட்ரெஸ்ல பல பல ஆசனங்களை வளைச்சு வளைச்சு போஸ் கொடுங்க, அந்த போட்டோஸையே நம்ம நோட்டீஸ்ல போட்டுடலாம் அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, விஜயா அடுத்த அலப்பறையை பத்தின கனவுக்கு போயிடுறாங்க. விஜயாவை மொத்தமா முடிச்சு விட சிந்தாமணி முடிவு பண்ணிட்டாங்க. நாளைய ப்ரோமோவில் முத்து மனோஜோட ஷோரூமில் வந்து நிற்க, மனோஜும் ரோஹிணியும் முன்னாடி நிற்கிறாங்க, பின்னாடி கொஞ்சம் ஆளுங்கெல்லாம் நிற்கிறாங்க. யாருங்க அந்த ஆளுன்னு கேட்க, அந்த கூட்டத்தில் ஒரு அம்மா அதோ அவர் தாங்கன்னு காமிக்கிறாங்க. உடனே முத்து கொத்தா அந்த ஆளோட சட்டையை பிடிச்சிக்கிட்டு, நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா,
கட்டினவங்க வந்து பணத்தை கேட்டா திரும்ப தரமாட்டேன்னு திமிரா சொல்றியான்னு முத்து கேட்டுட்டு இருக்க. டேய் 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 எதுக்குடா அவங்கிட்ட தகராறு பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு மனோஜ் கேட்டுட்டு இருக்காரு. இந்த பக்கம் மீனா ரோஹிணி கிட்ட அவசரமா ஹாஸ்பிட்டல் செலவுக்கு பணம் தேவைப்படுது, கட்டின பணத்தை கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அந்த ஆளு பணத்தை கொடுக்க முடியாதுன்னு ரொம்ப திமிரா பேசி இருக்கான் அப்படின்னு மீனா சொல்லிக்கிட்டு இருக்க. ஆஃப்டர் ஆல் 25,000 அதுக்கு போய் இவனை கூட்டிட்டு வந்தீங்களா அப்படின்னு கடுப்பாகிற மனோஜ் தள்ளு ரோஹிணி அப்படின்னு சொல்லிட்டு சேஃப் கிட்ட போய் அதை திறக்கிறாரு. உள்ளர பார்த்து அவருக்கு பயங்கர அதிர்ச்சி ஆயிடுது. அங்க 2 பில் புக்கும் பேப்பரும் மட்டும்தான் இருக்கு. ரோஹிணி லாக்கர்ல இருந்த பணத்தை காணோம் அப்படின்னு கத்திக்கிட்டு வந்து நிக்கிறாரு மனோஜ். ரோஹிணிக்கு தான் தெரியுமே அந்த மொத்த பணத்தையும் கொத்தா எடுத்துட்டாங்கன்னு. அவங்க அப்படியே நிக்க முத்துவும் மீனாவும் எதுக்காக ஷோரூம்க்கு வந்தாங்க, யாருக்கு சப்போர்ட் பண்ணி வந்தாங்கன்னெலாம் நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், மனோஜோட ஆட்டமும் மொத்தமாக காலியாக போகுது.